Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. Renocon AAC Blocks. It saves 30% in steel, cement and labor cost. ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம். இடைத்தேர்தலை பொறுத்தளவில் பெரும்பாலான வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா நடக்கும். ஒரு பொது தேர்தலில் செலக்டிவ் செக்மெண்ட்டுக்கு மட்டும் பணப்பட்டுவாடா நடக்கும். மக்களை நேரடியாக பாதிக்கும் விஷயம்னா இந்த டாஸ்மாகில் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினது, கிளம்பாக்கம் பேருந்து நிலையம், மழை வெள்ளம் இப்படின்னு அடுக்கக்கூடிய காரணங்களும் இருக்குல்ல, நேரடியாக பாதித்த விஷயம். இங்கே 10 ரூபா கொடுத்தாலும் கொடுத்துட்டு போகிறவன் யார்? பொதுமக்கள் தானே. இப்போ இந்த பொதுமக்களாக ஒன்று கூடி வாலண்டரியாக டாஸ்மாக் மூடுன்னு எப்போ சொல்லியிருக்காங்களா? சார், இப்போ வரைக்குமே டாஸ்மாகை ரன் பண்ணிகிட்டு இருக்கிற கழகங்களுக்கு தானே சார் மாறி மாறி ஆதரவு தந்திருக்காங்க. அப்படிலாம் இதெல்லாம் என்ன பெரிய இம்பேக்டை உருவாக்கிடும் நீங்கள் நினைக்கிறீங்க? மோடியின் மீது கடுமையான அதிருப்தி நிலவிய 2019 சேர்ந்திருந்த அதிமுகவும் பிஜேபியும் இப்போ டிஎம்கே மேலே அதிருப்தி இருக்கிறப்ப பிரிஞ்சு நிற்கிறாங்க. ரெண்டு முக்கியமான பொலிட்டிக்கல் ஃபோர்ஸு. ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் சார். தென் சென்னையே ரொம்ப டைட்டாக இருக்குங்கிறாங்க. தென் சென்னை எப்படின்னா ஜெயவர்தன், தமிழச்சி, தமிழிசை 3 பேருக்கு இடையிலுமே ரொம்ப ஹெக்டிக்காக இருக்குங்கிறாங்க. நெக்காக இருக்குங்கிறாங்க. நெக்குன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் 1% டிஃப்ரென்ஸ் தான். இல்லை யார் முந்துவா என்னங்கிறதே தெரியாது. இது ஏடிஎம்கேனுடைய ஸ்ட்ரென்த்து என்னங்கிறத ஏடிஎம்கேக்கும் உலகத்துக்கும் தெரிவிக்கக்கூடிய தேர்தலாக இருக்கு. இந்த தேர்தலில் ஏடிஎம்கே என்ன வாக்குகள் பெறுகிறதோ அதை வச்சு ஏடிஎம்கேட ஒரிஜினல் ஹைட்டு என்னங்கிறது தெரிஞ்சுக்கும். அதுதான் ஏடிஎம்கே. ஏடிஎம்கேட ஒரிஜினல் ஹைட் என்ன, அதனுடைய ஸ்ட்ரென்த் என்ன, எல்லாமே இந்த தேர்தலில் தெரிஞ்சுக்கும். நாம் தமிழருக்கு இருக்கக்கூடிய பலம் சீமான் மட்டும்தான். வெறும் பேச்சை வச்சுட்டு அதனால் ஈர்க்கப்பட்டு அதனால் வர்றவங்க போட்டுக்கிட்டே போயிட்டுருக்காங்க. அவ்வளவுதான். இது எத்தனை காலத்துக்கு போகும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் உள்கட்டமைப்பை வலுப்படுத்தாமல் வெறும் சொற்பொழிவாற்றி கொண்டே இருப்பேன், அதை வச்சுட்டு 4 பேர் ஓட்டு போட்டே இருப்பாங்க. இது ஓட்டு போடுவாங்க, ஆனால் ஒரு நாள் நீங்கள் அதிகாரத்துக்கு வர முடியாது. முக்கிய செய்திகள் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள். லிங்க் இஸ் ஆன் டிஸ்கிரிப்ஷன். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோலார ஸ்ரீனிவாஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ இந்த போலிங்க்கு இன்னும் ஒரு 48 மணி நேரம், இப்போது ரொம்ப குரூஷியலான டைமில் இருக்கிறோம். இப்போது கடைசி கட்டமாக நிறைய விஷயங்கள் மாறும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. குறிப்பாக அந்த கருத்து கணிப்புகள் ஒரு பக்கம், அது மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே அட்வான்டேஜ் டிஎம்கே அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனாலும் இந்த 2 நாள் 3 நாளில் ஒரு கேம் நடக்கும். அது ஒரு மூத்த பத்திரிகையாளராக உங்களுக்கும் தெரியும். இந்த 2 நாள், அதாவது போலிங் 19ஆம் தேதி அப்படின்னா 17 நைட்டு 18 நைட்டு என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த பணப்பட்டுவாடா சம்மந்தமாக இது உண்மையிலேயே அந்த 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 ஏற்கனவே அந்த தொகுதி இருக்கக்கூடிய அந்த ட்ரெண்டையும் மக்களோட மனநிலையும் மாற்றுமாது. முதல்ல 2 நாள்னு சொன்னீங்க. ஆக்சுவலாக 2 நாளில் பெரிய எல்லாம் நடக்காது. எலெக்ஷனுக்கு முந்தின நைட்டு தான் நடக்கும். விட்டமின் ஃபுல்லாக அப்போ தான் பாயும். 18ஆம் தேதி நைட்டு. ஆமாம், 18ஆம் தேதி நைட்டு. அப்போலேருந்து அது ஃபுல் ஸ்விங்கில் நடக்கும். எப்போதுமே பார்த்திங்கன்னா ஒரு பொது தேர்தலில் அத்தனை பேருக்கும் பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுங்கிறது எப்போதும் கிடையாது. என்றைக்கும் அது சாத்தியமும் கிடையாது. ரொம்ப ஈஸியாக பிடி விட்டுருவாங்க. அது எப்போதுமே இருக்காது. இதில் என்ன செய்வாங்க அப்படின்னா, எந்த இடத்துல வீக்காக இருக்குது, இன்னொன்று நம்ம கிளஸ்டர் ஓட்ஸுன்னு சொல்லுவோம். இப்போது நகர்ப்புற பகுதியில் ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் ஒரே குடியிருப்பு தொகுதியில் இருந்தாலும் கூட எல்லாருமே தனித்தனியாக இருப்பாங்க. அவங்கவுங்களாம் இண்டிவிஜுவலாக ஒரு முடிவு எடுத்துகிட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் செமி அர்பன் ஏரியா, கிராமப்புற பகுதிகள் அப்படின்னா அங்கே காலனின்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் பல இது இருக்கும். இதில் இந்த காலனியை கரெக்டாக கவனிச்சிட்டோம்னா அதில் மொத்தம் ஒரு 600 ஓட்டு இருக்கப்பா, அப்படியே சாலிடாக போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான இந்த கிளஸ்டர் ஓட்ஸ் இருக்குல்ல, அதை குறி வச்சு தான் பொதுவாக போவாங்க. போயிட்டு இதை சாய்ச்சிட்டோம்னா நமக்கு கிடச்சிடும் அப்படின்னு. இதில் இதுக்கு முன்னால் எந்த கட்சிக்காரங்க கொடுத்துட்டு போயிருக்காங்கங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்களுக்கு 500 ரூபா கொடுத்துட்டாங்கண்ணே அவங்க அப்படின்னா, சரிப்பா அப்படின்னா கூட 200 போட்டு 700 கொடுத்துரு, நம்ம இதில் நம்ம கவரை போட்டு சின்னத்தோடு வச்சு கொடுத்துரு அப்படின்னாங்க. அதில் கூட ஒவ்வொரு வீட்டுக்கு இந்த அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே பிடி போட்டுருவாங்க, சிக்கலாகிடும். இவங்க யார்கிட்ட இதுக்கு முந்தின அந்த கட்சிக்காரங்க யார்கிட்ட கொடுக்க சொன்னால் அவங்கள்ட்டே இதையும் கொடுத்துறப்பாம்பாங்க.
இதெல்லாம் பொதுவான நடைமுறை. எல்லாம் ஒரு பத்திரிகையாளனா எல்லாம் பலகாலமாக அப்சர்வ் பண்ணதான் நான் சொல்கிறேன். இது முதல் நாள் நைட்டு நடக்கும் இந்த மாதிரி. அப்போது இந்த கிளஸ்டர் ஓட்ஸ் வந்து மாறும். ஜென்ரலாக ஒரு பொது தேர்தலில் பொதுவாக அத்தனை வாக்காளர்களுக்கும் பணப்பட்டுவாடாங்கிறது இருக்காது. உண்மையை சொல்கிறதுனா 95% வாக்காளர்கள் பணப்பட்டுவாடாக்கு அப்பாற்பட்டவர்களாகவே இருப்பார். இந்த ஒரு 5%, 7% அந்த ரேஞ்சில் தான் பணப்பட்டுவாடாங்கிறது எப்போதுமே நடக்கும். ஏன்னா அதை முழுக்க ஈர்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நடக்கும். இன்னொன்று, அனைத்து தொகுதிகள்லையுமே அப்படி நடக்காது. இந்த இடத்துல இது பண்ணி இந்த ஓட்டு நமக்கு கிடச்சிச்சின்னா அநேகமாக ஒரு எட்ஜு கிடச்சிரும். ரொம்ப டைட்டாக இருக்குது இது. இப்போ அந்த தொகுதியை பொறுத்தளவில் ஓகே, இந்த தொகுதியை பொறுத்தளவில் ஓகே, ஆனால் இதுதான் ரொம்ப டைட்டாக இருக்குது, இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம், இங்கே வந்து இவங்களை கவனிச்சிட்டோம்னா நமக்கு சாதகமாயிரும் அப்படின்னு ஒரு மைண்டில் ஒரு ப்ரிடிக்ஷன் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு தான் இதெல்லாம் நடக்கும். இடைத்தேர்தலை பொறுத்தளவில் பெரும்பாலான வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடான்னு நடக்கும். ஒரு பொது தேர்தலில் வந்து செலக்டிவ் செக்மெண்ட்டுக்கு மட்டும் பணப்பட்டுவாடான்னு நடக்கும். இது பல நேரங்களில் தேர்தல் முடிவுகளை மாற்றுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா தேர்தல் முடிவை மாற்றும்னு நம்பித்தான் அவங்களே கொடுக்குறாங்க. அப்படி மாற்றுவதற்கு ஏதுவான இடங்களில் தான் இந்த பட்டுவாடாவே நடக்குது. இப்போ இந்த எலெக்ஷனை ஒட்டி வரக்கூடிய இந்த பெரும்பாலான கருத்து கணிப்பு முடிவுகள் அதில் வந்து ஏற்பு நிறைய பேருக்கு இருக்குது, அதை விட ஜாஸ்தியாக வந்து மறுப்பும் இருக்குது நிறைய பேருக்கு. ஏன்னா இது இந்த மாதிரி தான் ரிசல்ட் வருமா, இந்த மாதிரி தான் ரிசல்ட் வருமா அப்படின்னு. ஏன்னா ஒரு 3 ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய திமுக ஆட்சி மேலே இருக்கக்கூடிய அதிருப்தி, அதனால் மீண்டும் இவர்களே வருவாங்கன்னு எப்படி கருத்து கணிப்பு வந்து தொடர்ச்சியான முடிவு வெளியாகுது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. இந்த கேள்வி நியாயமானது தானே? நியாயம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் டிஎம்கே மட்டுமே எடுத்து பார்க்குறீங்க. இப்போ திமுக மாநில அரசு, ஸோ 3 வருஷம் அதனுடைய ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. 10 வருஷமாக மோடியோட கவர்மெண்ட் இருக்குது. இப்போ ஒரு டெக்னிக்கலாக பேசுகிறதுனா 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒன்று சொல்லலாம்ல. இப்படியே ஆளாளுக்கு ஒன்று சொல்லிக்கிட்டே போகலாம். பட்டு இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கலை யதார்த்தத்தின்படி தான் பேசணும். இப்போ எடுத்துக்காட்டால் இவங்க மகளிர் உரிமை தொகைன்னு ஒன்று கொடுக்குறாங்க. இப்போ இதெல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த மகளிர் உரிமை தொகை எந்த அளவுக்கு மறக்க வைத்திருக்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா பெண்களுக்கு வந்து 1000 ரூபாய் மாதம், அதுவும் கிராமப்புற பெண்களுக்கெல்லாம் கிடைக்கிறதா ஒரு பெரிய எம்பவர்மெண்ட்டு. அவங்க அந்த 1000 ரூபாய் தேவைக்காக அவங்களுக்கு சொந்தமாக ஒரு காஸ்மெட்டிக்ஸ் வாங்கணும் எதுனா அது கணவனை நம்பிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள அவங்க அக்கௌண்ட்டில் வந்துடுது. அது ஒழுங்காக கிடச்சி. இப்போ இது வந்து ஏதேனும் மாற்றத்தை உருவாக்கியிருக்குமா அப்படின்னு தெரில. ஏன் அவங்க வந்து மெனக்கெட்டு இதை யூஸ் பண்ணாங்க மகளிர் உரிமை தொகை அப்படின்னா, ட்ரெடிஷ்னலாகவே தாய்க்குலம் வந்து ஏடிஎம்கேக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஏடிஎம்கேட்டேருந்து தாய்க்குலத்தினுடைய ஓட்டை செப்பரேட் பண்ணணும், பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மெஷரை எடுத்தது. இப்படி ஒரு சில இந்த நலத்திட்டங்கள்னு இருக்குல்ல, இது வந்து அட்ராக்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் சொல்கிற இந்த ஆன்டி இன்கம்பன்சி அது இதெல்லாம் அடிவிட்டு போகும். இன்னொன்றுங்க, இப்போ மணல் கொள்ளைங்கிறோம், கச்சத்தீவுங்கிறோம். இல்லை சார், மணல் கொள்ளை யாரோ இது பண்ணுறாங்க, என்னமோ எடுக்கிறாங்க, யாரோ சம்பாதிக்கிறாங்க. இங்கே ஒரு சாதாரண ஒரு மனிதன் இருக்கான்ல, ஒரு சாதாரண அவனுக்கு இது எந்த விதத்தில் பாதிப்பு ஏற்படுத்துது? ஆனால் அவனுக்கு நான் 1000 ரூபாய் கொடுத்துட்றேன், அவனுக்கு நான் 1000 ரூபாய் மாதம் கொடுத்துட்றேன். இல்லை மக்களை நேரடியாக பாதிக்கும் விஷயம்னா இந்த டாஸ்மாகில் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினது, கிளம்பாக்கம் பேருந்து நிலையம், மழை வெள்ளம், இப்படின்னு அடுக்கக்கூடிய காரணங்களும் இருக்குல்ல நேரடியாக பாதித்த விஷயம். இங்கே 10 ரூபா கொடுத்தாலும் கொடுத்துட்டு போகிறவன் யார்? பொதுமக்கள் தானே. இப்போ இந்த பொதுமக்களாக ஒன்று கூடி வாலண்டரியாக டாஸ்மாக் மூடுன்னு எப்போ சொல்லியிருக்காங்களா? சார், இப்போ வரைக்குமே டாஸ்மாகை ரன் பண்ணிகிட்டு இருக்கிற கழகங்களுக்கு தானே சார் மாறி மாறி ஆதரவு தந்திருக்காங்க. அப்படிலாம் இதெல்லாம் வந்து என்ன பெரிய இம்பேக்டை உருவாக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன பெரிய இம்பேக்டை உருவாக்கணும்? 2016 இஷ்யூவே இல்லைங்கிறதுனால டாஸ்மாகை ஒழிப்போங்கிறது ஒரு இஷ்யூவாக கொண்டு வந்தாங்க. அதை கொண்டு வந்த டிஎம்கே இந்த தடவை அது இஷ்யூவாகவே ஆக்கலை. அவங்க டாஸ்மாகை க்ளோஸ் பண்ணல, எதுவும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் ரன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ டாஸ்மாக் வந்து சாஷேல கொடுக்கலாங்கிற லெவலுக்கு விஞ்ஞானபூர்வமாக திங்க் பண்ணுறாங்க. காலையில் குடிக்கிறவங்களும் குடிகாரன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர் முத்துசாமி கோபப்படுகிறார். குடிக்கிறவனை பார்த்து குடிகாரன்னு சொல்கிறதுக்கு ஒரு அமைச்சர் கோபப்படுகிறார். இப்போ என்ன ஆயிடுச்சு அந்த கவர்மெண்ட்டுக்கு?
ஸோ இதெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து நான் இஷ்யூங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் நான் இஷ்யூவாக இருக்கக்கூடாது. இல்லை, ஆனால் நிறைய சின்ன சின்ன பாக்கெட்ஸில், குறிப்பாக சிவகங்கை, திருவண்ணாமலை உள்ளிட்ட விஷயங்கள் மாவட்டத்தில் இந்த வேட்பாளர் போய் நேரடியாக வந்து போய் ஓட்டு கேட்கும்போது ஏன் உதயநிதி ஸ்டாலின் கிட்டேயே டாஸ்மாகை ஒழிங்க, டாஸ்மாகை மூடுங்கன்னு பெண்கள் நேரடியாக சொல்கிறதையும் நம்ம பார்க்குறோம்ல. ஒன்றே சொல்கிறேன், பெண்கள் நேரடியாக சொல்கிறாங்க இல்லைங்களா, அது அதிருப்தியின் வெளிப்பாடு. ஆனால் அதுவே டெசிசிவாக இருக்கிறது இல்லை, இல்லைங்க. இப்போ அதனால இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், எந்த இடத்துல உதயநிதிட்ட கேட்டாங்கிற குறித்து வச்சுக்கோங்க, அது எந்த தொகுதியில் வருதோ அந்த தொகுதியில் யார் ஜெயிக்கிறான்னு பாருங்கள் சார். அந்த இடத்துல அங்கே இருக்க ஒரு சில பெண்களுக்கு தோணுனா ஆதங்கம், அதை அவங்க கொட்டிடுறாங்க. அதுவே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு இந்த கட்சிக்கு எதிரான மனநிலை அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இன்னொன்று, ஆண்களுடைய ஓட்டிங் பேட்டர்னுக்கு பெண்களுடைய ஓட்டிங் பேட்டர்னுக்கு நிறைய வித்தியாசம் உண்டு. ஆண்கள் சுயேட்சையாக ஒரு முடிவெடுத்து அவங்க ஓட்டு போட்டு வந்துடுவாங்க. பெண்கள் வந்து பெரும்பாலான பெண்கள் கிராமப்புறம் அப்புறம் செமி அர்பனில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் சொல்கிறதுக்கு ஏற்றபடி போடுறவங்களாம் எவ்வளோ உண்டு. ஹஸ்பண்ட் அதுக்கு தான் போட சொன்னார் அப்படின்ட்டு போட்டு போவாங்க. இங்கே சொல்லுவாங்க, இப்போ ஹஸ்பண்ட் வந்து உதயசூனுக்கு போடனா போட்டு போயிடுவாங்க. இது அவர்களுடைய வருத்தத்தின் வெளிப்பாடு. எல்லாருக்குமே அதிருப்தி இருக்குங்க. இந்த அதிருப்தி வந்து திமுகவுடைய தோல்வியை டிசைட் பண்ணக்கூடியதாக இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, மோடியின் மீது கடுமையான அதிருப்தி நிலவிய 2019 சேர்ந்திருந்த அதிமுகவும் பிஜேபியும் இப்போ டிஎம்கே மேலே அதிருப்தி இருக்கிறப்ப பிரிஞ்சு நிற்கிறாங்க. ரெண்டு முக்கியமான பொலிட்டிக்கல் ஃபோர்ஸு. ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் சார். இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்துருக்காங்கன்னு வச்சுப்போம், நீங்கள் அறுவடை பண்ணியிருக்கலாம் இந்த அதிருப்தியை டோட்டலாக. இப்போ இன்றைக்கி வந்து வேறு ஒரு சேனலில் கருத்து கணிப்பு தொடர்பான ஒரு விவாதத்தில் நான் கலந்துட்டு வந்தேன். அதில் அந்த கருத்து கணிப்பை நடத்தியவர்கிட்ட நான் கேட்டேன், நீங்கள் வந்து இப்படிலாம் கணிப்பை சொல்கிறீங்க, ஒருவேளை ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்து இருந்தால் ரிசல்ட் என்னவாக இருக்கும் அப்படிங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, 40க்கு 30 அந்த அலையன்ஸ் ஜெயிச்சிருக்கும் அப்படிங்கிறார். இது அந்த கருத்து கணிப்பாளர் சொன்னது. கருத்து கணிப்பாளர் வேறு யாரும் இல்லை, ஜேவிசி ஸ்ரீராம். அவர் என்கிட்ட சொல்கிறார். ஸோ எந்த டயத்தில் இவங்க சேர்ந்துருக்குமோ அந்த டயத்தில் பிரிஞ்சிடுறாங்க. அப்போது தோற்க வேண்டியவர் ஜெயிக்கிறார். இது ஒரு இயல்பான விஷயம் சார். ஸோ இது வந்து ஒரு பெரிய டிசைடிங் ஃபேக்டராகவோ மக்கள் மத்தியில் எந்த விஷயமும் பெருசாக எனக்கு இருக்கும்னு தோணலை. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, போதை விஷயம் இருக்குது, போதை பொருள் இது, அதுவே எவ்வளோ பெரிய இம்பேக்டை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்போ இந்த போதைப் பொருள்னால் இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அத்தனை பேர் வெகுண்டெழுந்து இன்றைக்கிலிருந்து நான் உதயசூரியனுக்கு எதிராகத்தான் வாக்களிப்பேன்னு அப்படி சூளுரைத்து தீர்மானம் செய்து அத்தனை பேர் உதயசூரியனை வீழ்த்திடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, ஆனால் உங்களுக்கு தெரியும், பிரைம் மினிஸ்டர் வந்து பிரதமர் மோடி அவர்களுக்கு வந்து மக்களோட பல்ஸ் வந்து தெரியும். குறிப்பாக அவருடைய முதலமைச்சராக இருந்தாலும் சரி, ஒரு பிரைம் மினிஸ்டராக இருக்கிறதும் சரி, ஓரளவுக்கு அந்த பல்ஸை கணிக்கக்கூடிய ஒரு தலைவர். அதனால தான் அந்த சேரில் அவரால் உட்கார முடியும். நெல்லையில் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் போதையை வந்து ஹைலைட் பண்ணி தான் பிரைம் மினிஸ்டர் பேசுகிறார். குறிப்பாக முதலமைச்சர் குடும்பமே இதுக்கு பின்னணியில் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப கடுமையாக அந்த விஷயத்தை ரொம்ப கடுமையாக இருக்குது. இன்னொன்று அதை தப்பிக்க முடியாது, நடவடிக்கை எடுப்பேன் எல்லாமே சொல்லி நான் விட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ மக்கள் அதை வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க, இதுக்கு பெருசாக ரியாக்ஷன் இல்லைன்னு பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருப்பாரா என்ன? சார் நான் என்ன சொல்கிறேன்னா, பிரைம் மினிஸ்டர் அவருடைய கடமையை செஞ்சுருக்காரு. போதைப்பொருளுக்கு எதிராக நான் இருப்பேன், அதுக்கு பின்னால் யாருக்கா எல்லாத்தையும் அடையாளப்படுத்தியிருக்காங்க. இது எல்லாம் நல்ல விஷயம். ஆனால் இந்த அடையாளப்படுத்துறதுனால மொத்த அந்த தேர்தலுடைய ரிசல்ட்டே மாறிடும் நான் நம்ப தயாராக இல்லை. போதைப்பொருள் இஷ்யூங்கிறது ரொம்ப முக்கியமான இஷ்யூ. ஆனால் தமிழ்நாட்டில் அது வந்து ஒரு எலக்டோரல் இஷ்யூவாக இன்னும் பெருசாக குரூம் ஆகலை. இப்போ கச்சத்தீவு ரொம்ப பெருசாக எடுத்தாங்க. கச்சத்தீவு உண்மையிலே ரொம்ப முக்கியமான விஷயம். பல விஷயங்களை அம்பலப்படுத்தினாங்க. ஆனால் கடைசியில் பிஜேபியுடைய தேர்தல் அறிக்கையிலே அது சேர்க்கலையே. எனக்கு நல்ல நினைவில் இருக்கும், ஒரு ப்ரெஸ் மீட்டில் அண்ணாமலை சொல்லியிருந்தார், கச்சத்தீவை நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சேர்ப்போம்னு சொல்லியிருந்தார். என்ன காரணம்? அது வந்து ஒருவேளை சர்வதேச இஷ்யூ, இன்னொரு நாடு தொடர்பானது, அதனால அது ரெக்கார்ட் ஆக வேண்டாம்னு பார்த்துருப்பாங்க. நான் அப்படி தான் யோசித்தேன். நிச்சயமாக அதை தேர்தல் அறிக்கையில் சேர்க்க மாட்டாங்க. இல்லை, ஆனால் அண்ணாமலை ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன்.
இல்லை அண்ணாமலை இந்த press meet- 26க்காக வச்சுருக்காங்களா? இல்லை 26க்காக இல்லை, இப்படியெல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டுலாம் போக முடியாது. ஒரு சர்வதேச இஷ்யூ 26க்காக வச்சுருந்தா இப்போ ஏன் கச்சத்தீவை பற்றி பேசுங்க? 26லேயே பேசியிருக்கலாமே. ஏன்னா இன்ஸ்டால்மெண்ட்டில் 24 கொஞ்சம் 26 அதிகமாக பேசிகிட்டு இருப்பீங்க ஒரு இஷ்யூவை. அப்படியெல்லாம் கிடையாது. அது வந்து சர்வதேச இஷ்யூ. நீங்கள் வந்து ஸ்ரீலங்காட்ட கொடுத்தாச்சு, அவங்களுடைய மேப்புக்குள்ளே வந்தாச்சு. இப்போவே உடனே வந்து ஸ்ரீலங்காட்ட எடுக்கணும் போர் நடத்தி அடிப்பீங்க. ஒன்றும் அதெல்லாம் திரும்பவே பெற முடியாது சார். கச்சத்தீவை எப்படி பெறலாம்னா நீங்கள் லீஸுக்கு எடுக்கலாம், அதுதான் ஒரே ஆப்ஷன். அதை தோண்டு நீங்கள் வந்து உங்களுடைய வரைபடத்துக்குள்ளே கச்சத்தீவை கொண்டு வர முடியும்னு நான் சொல்ல மாட்டேன். அதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அப்படியெல்லாம் நீங்கள் சட்சட்னு கொண்டு வந்துடலாம் முடியாது. அது இன்னொரு நாட்டினுடைய பகுதி. இன்றைக்கி ஒரு காலத்தில் உங்கள் பகுதியாக இருந்து தாரவாத்தாச்சு, இன்றைக்கி அவங்களுடைய பகுதி ஆகிடுச்சு. அதுக்கான அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டீங்க, எல்லாம் நடந்து முடிஞ்சு போயாச்சு. இப்போ அதிகபட்சம் எடுத்தானே நீங்கள் லீஸுக்கு எடுப்பீங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து 2022 செப்டம்பர்னு நினைக்கிறேன், அப்போ வந்து பங்களாதேஷுக்கும் நமக்கும் இடையிலான பகுதி, நமக்கு சொந்தமான பகுதி. அந்த பகுதி வந்து பங்களாதேஷுக்கு நாம் 99 வருஷம் லீஸுக்கு கொடுத்தோம். நாம் அவங்களுக்கு கொடுத்த மாதிரி ஸ்ரீலங்காட்டேருந்து கச்சத்தீவை லீஸுக்கு பெறலாம். இதுக்கு தான் வாய்ப்பு உண்டு. இதை தாண்டி வேறு சும்மா ஒரு வியூவர்ஷிப்புக்காக அள்ளி விடுறதுனா விடலாம், ஆனால் அப்படி பண்ண முடியாது. அது கிடையாது. ஒரு இன்டர்நேஷ்னல் பராமீட்டர்ஸில் அதுக்கெல்லாம் சாத்தியம் கிடையாது. ஓகே. இப்போது கோயம்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் திமுக வந்து நிறைய இடத்துல வீக்காக இருக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட் போய், அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கெல்லாம் நேரடியாக சபரீசன் போய் பார்த்துருக்கிறார். நிறைய நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசியிருக்கிறார். நிறைய விஷயங்களை பேசியிருப்பதாக தகவல் சொல்லப்படுது, செய்தியாகவும் வெளியாகி இருக்கிறது. இந்த அளவுக்கு சீரியஸாக தான் அந்த குறிப்பாக அந்த கொங்கு மண்டலத்தில் டிஎம்கே வீக்காக இருக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து போயிருக்கா? குறிப்பாக இவர் போனதால் எதுவும் பொதுவாக வந்து கொங்கு மண்டலத்தில் டிஎம்கே வீக்குங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ 2021 தேர்தலே கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய, அதாவது கோவை மாவட்டத்துக்கு 10க்கு 10 தொகுதி அதிமுக கூட்டணி தான் ஜெயிச்சுது. ஒரு தொகுதி கூட இது டிஎம்கே ஜெயிக்கலை. ஸோ அது அவங்களுக்கு வீக்கான பகுதி தான். பட் அண்ணாமலை இப்போ கோவையில் நிற்கிறதுனால அது கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த டயத்தில் அங்கே சகல வித்தையும் காட்டக்கூடிய செந்தில் பாலாஜி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அதனால இப்போ டிஆர் பாலுடைய மகன் ராஜா அந்த பொறுப்பில் இருந்து களமாடி வருகிறார். அவர் அந்த மாதிரி இப்போ சபரீசனும் சேர்ந்திருக்கார் நீங்கள் சொல்கிறீங்க. பட் அதே நேரத்தில் சீமான் வந்து ஒரு கேள்வி எழுப்புகிறார். இது வரைக்கும் ஸ்டாலின் வந்து கோயம்புத்தூரில் ஏன் கூட்டம் போடலை, ஏன் பேசலை அப்படின்னு அவர் ஒரு கேள்வியை கேட்குறாரு. அவர் என்ன கோணத்தில் கேள்வி கேட்குறாருன்னா, அப்படின்னா மறைமுகமாக அண்ணாமலைக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் கூட்டம் போடாமல் இருக்கீங்களோ அப்படிங்கிறது அவருடைய இன்டர்பிரிட்டேஷன். இப்படி எல்லாமே போய்கிட்டு இருக்கிறது. பட் சபரீசனோ ராஜாவோ அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து கொங்குல வீக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக உட்காந்துருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணும். இல்லை இதனால வந்து ஆப்போசிட் கேம்பில் குறிப்பாக ஏடிஎம்கே சிங்கே ராமச்சந்திரன் கேம்ப்லேயோ இல்லை பிஜேபி அண்ணாமலை கேம்ப்லேயோ, ஸோ அவங்க அதனால வீக் ஆவாங்க, இவங்க போய் அதை மாற்ற முடியும், குறிப்பாக அந்த கடைசி நேரத்தில் மாற்ற முடியும்னு நம்புறீங்களா? சார், கடைசி நேர விளையாட்டில் எல்லாருமே ஈடுபடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த விஐபி நட்சத்திர கேண்டிடேட்ஸ்லாம் போடுறதுல அத்தனை பேருமே ஈடுபடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் கடைசியில். இப்போது வேலுமணி அங்கே தான் இருக்கார். என்ன, அவரும் ஒரு திராவிட பாரம்பரிய அரசியல் விளையாட்டு அத்தனையும் தெரிந்தவர். சரி, அதே போல் சிங்கே ராமச்சந்திரன் போட்டியிட்டார். அவரே அவங்க அப்பாவே ஒரு எம்எல்ஏவாக இருந்தவர், அவருக்கு அரசியல் தெரியும். அண்ணாமலையை நீங்கள் வந்து சாதாரண குறைச்சலாம் இடப்பட முடியாது, அவர் ஒரு பவர்ஃபுல் கேண்டிடேட்டு. அப்படிங்கிறப்போ இது என்ன ஆகும்னா, இங்கே அண்ணாமலைங்கிற ஒரு பெரிய ஸ்டார் கேண்டிடேட் இருக்கார். ஸோ அதனால இவங்க எல்லாருமே கூடுதல் கவனம் செலுத்துகிறாங்க. அவ்வளோ. ஓகே. இதில் மூன்றாவது அணி குறிப்பாக வந்து ஏடிஎம்கேக்கான ஸ்பேஸ் வந்து இந்த எலெக்ஷனில் எந்த மாதிரி இருக்குது? நம்ம ஏற்கனவே போன வாட்டியும் பேசணும், இந்த வாட்டி கூடுதலாக வந்து என்ன மாதிரியான ஸ்பேஸ் வந்து ஏடிஎம்கேக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? குறிப்பாக அந்த தொகுதி வாரியாகவே கேட்குறேன் நான். இல்லை, எனக்கு கூடுதல் இதுன்னு சொல்ல முடியாது. என்னென்னா, பிரைம் மினிஸ்டர் திரும்ப வந்து விட்டு போயிருக்கிறார். அண்ணாமலை 2 வருஷ காலம் ஒர்க் பண்ணியிருக்காரு.
அவங்களுடைய நோக்கம் 2 டபுள் டிஜிட்டில் பர்சன்டேஜை அடையணுங்கிறது. அதில் ஒரு சில தொகுதிகளை குறி வச்சு களமாடுறாங்க. சரி, அதே நேரத்தில் ஏடிஎம்கே சைடு அவங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பிஜேபிக்கும் ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்கிற சில பகுதிகள், தெற்கு, அதை தாண்டி கொங்கு மண்டலம், மேற்கு, இந்த பகுதிகளில். இதில் ட்ரெடிஷ்னலாக அவங்களுடைய ஸ்ட்ராங்காக இருக்கிறது சேலம், திருப்பூர், நாமக்கல், ஈரோடு, பொள்ளாச்சி, அப்புறம் கள்ளக்குறிச்சி, இந்த மாதிரி. நான் இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்ட ஒரு சில கருத்து கணிப்பாளர்கள்ட்ட தென் சென்னையே ரொம்ப டைட்டாக இருக்குங்கிறாங்க. தென் சென்னை எப்படின்னா ஜெயவர்தன், தமிழச்சி, தமிழிசை 3 பேருக்கு இடையிலுமே ரொம்ப ஹெக்டிக்காக இருக்குங்கிறாங்க. நெக்காக இருக்குங்கிறாங்க. நெக்குன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து 1% டிஃப்ரென்ஸ் தான். இல்லை யார் முந்துவா என்னங்கிறதே தெரியாது, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு சில பெல்ட்டில் ஏடிஎம்கே தன்னுடைய செல்வாக்கை காட்டுறதுக்கு அவங்க முயற்சி செய்வாங்க. ஸோ அது வந்து ப்ரொடக்டிவாக மாறுமான அவங்க கடைசி நேரத்தில் செஞ்சாலும் அது வந்து ப்ரொடக்டிவாக விஷயமா அது வந்து ஏடிஎம்கேக்கு வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? சார், ஏடிஎம்கேடைய ஹிஸ்ட்ரி தெரிஞ்சால் நீங்கள் இப்படி கேட்கவே மாட்டீங்க. ஏடிஎம்கே எப்போதுமே கடைசியாக தான் பண்ணும். ஏடிஎம்கே ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். கடைசியாக 1 மாதம் 15 நாள் தான் ஒர்க்கே பண்ணுவாங்க. ஜெயலலிதாவில் கடைசி நிமிஷத்தில் பிரச்சாரத்தையே ஆரம்பிப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு காங்கிரஸ் தலைவர், அவர்கிட்ட நான் பேசிட்டு இருந்தப்போ சொன்னேன், சார் உங்கள் யோகத்துக்கு ஏடிஎம்கே ஒர்க்கே ஆரம்பிக்கலாம் சார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அவரும் இப்போ ஒரு தொகுதியில் போட்டி எடுக்கிறார் காங்கிரஸ். உடனே அவர் சொன்னார், அப்படி சொல்லாங்க ஸ்ரீனிவாசன், ஏடிஎம்கே வந்து பை நேச்சர் அது இன்ஆர்டிகுலேட் பார்ட்டி. அது ரொம்ப சத்தம் போடாது. கடைசி 1 மாதத்துக்கு கடகடன்னு இறங்கும், அப்படியே விருன்னு என்னமோ பண்ணுவாங்க, ஒரு லெவலுக்கு வந்துடுவாங்க. அதை வந்து நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாட்டேன் நீங்கள் அப்படி சொன்னாலும் அப்படின்னாரு. அது இன்ஆர்டிகுலேட் பார்ட்டி அப்படின்னாரு. நான் அவர் சொன்னதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன். ஏன்னா நல்லா சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா காலேஜ் போகிற அந்த டயத்துலாம் எலெக்ஷன் சொல்லிட்டாலே அடுத்த நாள்லேருந்தே கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே பாட்டை போட்டுருவாங்க. ஆரம்பத்தில் முழக்கிட்டு இருப்பாங்க டிஎம்கே. ஏடிஎம்கேக்கு ஒரு கட்சி இருக்கிறதே தெரியாது. இந்த எலெக்ஷனுக்கு 15 நாளைக்கு முன்னால் வாசலிலே ரெட்டை இலை கோலமிடுங்கள்னு ஆரம்பிப்பாங்க, பாட்டை போடுவாங்க. ஒரு 15-20 நாளைக்கு முன்னால் தான் ரொம்ப கடைசியில் பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே சக்ஸஸ் பண்ணிட்டு போவாங்க. பட் இப்போ வந்து ஓட்டு 3ஆக பிரியுது. இப்போ இந்த எலெக்ஷனில் என்னங்கிறது தெரியாது. ஆனால் இந்த எலெக்ஷனில் ஒரு முக்கியத்துவம் இருக்குது. என்னென்னா ஏடிஎம்கே பக்கத்தில் வலுவான கூட்டணி கிடையாது. ஒரே ஒரு கட்சி தேமுதிக தான். மற்றபடி எல்லாமே லெட்டர் பேடு இதுதான், லெட்டர் பேடு கட்சிகள் தான். தேமுதிகவுக்கு 1/2% 1% தான் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்தா ஏடிஎம்கே தனிச்சு நிற்கிற மாதிரி தான், ரைட்டா? அப்போது இந்த தேர்தலில் ஏடிஎம்கே என்ன வாக்குகள் பெறுகிறதோ அதை வச்சு ஏடிஎம்கேட ஒரிஜினல் ஹைட்டு என்னங்கிறது தெரிஞ்சுக்கும். அதுதான் ஏடிஎம்கே. ஏடிஎம்கேட ஒரிஜினல் ஹைட் என்ன, அதனுடைய ஸ்ட்ரென்த் என்ன, எல்லாமே இந்த தேர்தலில் தெரிஞ்சுக்கும். கிட்டத்தட்ட தனிச்சு போட்டிடுற மாதிரி தானே. அப்படிங்கிறப்போ இந்த தடவை ஏடிஎம்கே என்ன ஓட்டு வாங்குகிறதோ அது அத்தனை ஓட்டு அவங்களுடைய ஓட்டு தான். அதில் பிற கூட்டணி கட்சிகளோட ஓட்டுன்னு கலக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா கூட்டணி கட்சியே இல்லையே. எங்கே இருக்குது? தேமுதிக மட்டும்தான். தேமுதிகாட்ட ஓட்டே கிடையாது, ஒரு சில பாக்கெட்ஸில் தான். அப்படிங்கிறப்போ இது ஏடிஎம்கேனுடைய ஸ்ட்ரென்த்து என்னங்கிறத ஏடிஎம்கேக்கும் உலகத்துக்கும் தெரிவிக்கக்கூடிய தேர்தலாக இருக்குது. ஆனால் இதில் ஏடிஎம்கே பொறுத்தவரை அவங்களுக்கான அந்த ஏன் அவங்களுக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியில் இன்னும் ஒரு லேக் இருக்க தானே செய்யுது. குறிப்பாக 2024 ஏடிஎம்கே டெல்லியில் என்ன ரோல் ப்ளே பண்ண போகுதுன்னே தெரியாது. இதுக்கு முன்பாக அந்த கட்சி வந்து அந்த ஜெயலலிதா, எம்ஜிஆருங்கிறது ஒரு கரிஸ்மெட்டிக் லீடர்ஷிப்காக ஓட்டு போட்டாங்க. ஆனால் இப்போ அந்த லீடர்ஷிப்ஸும் இல்லை. 2021 தேர்தலில் திமுக ஆல்டர்னேட்டிவ் இவங்க தான் அப்படிங்கிறதால ஓட்டு போட்டாங்க. ஆனால் இப்போது அந்த கேள்வியும் இல்லை. ஸோ ஏடிஎம்கேக்கு எதுக்கு ஓட்டு போகணுன்னு ஒரு ரீசன் கூட வாக்காளர்கிட்ட இல்லைல்ல. நல்ல கேள்வி. இது ஒரு நல்ல தியரிட்டிக்கல் கொஸ்டின்.
ஏடிஎம்கேக்கு ஏன் ஓட்டு போடணும்? அதில் இன்னொன்று கூட இருக்குது, இதில் இன்னொரு ஆங்கிள் இருக்குது. என்னென்னா, இந்த எலெக்ஷனுங்கிறது யார் பிரதமருங்கிறத தேர்ந்தெடுக்கிறது. ஸோ மோடியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க பிஜேபிக்கு ஓட்டு போட்டுடலாம். மோடியை எதிர்க்கணும், மோடியை பிடிக்கலை அப்படிங்கிறவங்க டிஎம்கேக்கு போடலாம். இப்போ ஸ்ட்ராங்காக ஆன்டி மோடி நிலைப்பாடை அவர் எடப்பாடி எடுத்திருந்தார்னா டிஎம்கேக்கு விழக்கூடிய ஓட்டில் கொஞ்சம் ஷேர் அவருக்கு போகும். அவர் டிஎம்கே சொல்கிற மாதிரி மோடி வரக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி இவர் சொல்லுவாரா? எடப்பாடி சொல்ல மாட்டார். அப்படிங்கிறப்போ எடப்பாடியாருக்கு என்ன ஓட்டு இருக்குது? இது ஒரு கேள்வி. இது ரொம்ப தியரிட்டிக்கலான கொஷின். பட் அதே நேரத்தில் ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி மோடியை எதிர்க்கலை, மோடி வரக்கூடாதுன்னு சொல்ல, அவருக்கு ஏதோன்னு ஒரு ஓட்டு விழுது. ஒடிஷாவில் நவீன் பட்நாயக் இருக்கார், மோடியை எதிர்க்கலை, மோடிக்கு எதிராக யாரும் ஓட்டு போடக்கூடாது, மோடி வரக்கூடாதுன்னு சொல்ல. மோடி ஆன்டி மோடியும் கிடையாது, ப்ரோ மோடியும் கிடையாது, ஆனால் அவர் ஒரு அரசியல் பண்ணுறார். அப்போது இது ஒரு புதிய ஸ்பேஸ் இல்லை. இப்போது இந்த புதிய ஸ்பேஸ் இப்போ தான் உருவாகுது. இந்த 2024 இந்த தேர்தலுடைய பியூட்டியாக அதுதான். அப்போது இந்த ஸ்பேஸுக்கு இடம் இருக்கா தமிழ்நாட்டு அரசியலில் அப்படிங்கிறத ரிசல்ட்டை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். எடப்பாடி ஒரு லைன் எடுக்கிறார்ல, ரொம்ப வித்தியாசமாக, ஒரு நவீன் பட்நாயக்கு இவர் மாதிரிலாம், ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரிலாம், இந்த 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 லைனுக்கு தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது, இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிந்து கொள்ளுங்க. இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடியே இது தெரிந்து கொள்வதற்கு இந்த தேர்தல் பயன்படும், இந்த ரிசல்ட் பயன்படும். இல்லை, இது ஆர்குமெண்ட் கிட்டத்தட்ட அவங்க ஏடிஎம்கே தரப்புலையும் சொன்னாங்க. ஆனால் அதில் இப்போது ஜெகன், நவீன் பட்நாயக், எடப்பாடி 2 பேரையும் 3 பேரையும் ஒரே தட்டில் வச்சா கூட நவீன் ஜெகன் எங்களுக்கு முதலமைச்சராக வேணும் அப்படின்னு இந்த மக்கள் வாக்களித்து அவங்க முதலமைச்சர் ஆனாங்க 2019. அதுக்கு முன்னாடி நவீன் பட்நாயக் ஆனாங்க. ஆனால் எங்களுக்கு எடப்பாடி தான் முதலமைச்சர் ஆகணும்னு ஒரு வாட்டி கூட எடப்பாடி அந்த மாதிரி முதலமைச்சர் ஆனதே கிடையாது இல்லையா? இஸ் செலக்டட் சீஃப். அது கரெக்டாக. அது இடையில இனிமே அவங்க 2 பேருக்கும் கரிஷ்மா வேற, இவருக்கு கரிஷ்மா வேற. ஏன்னா நவீன் பட்நாயக் ரொம்ப காலமாக அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அன்றைக்கிலேருந்து அவர் சிஎம்மாக இருக்காருனால அவர் வேணும் அப்படின்னாங்க. அதே போல் ஜெகன்மோகன் ரெட்டி வந்ததுலேருந்து அவரை சீஃப் மினிஸ்டராக வரணும்னு சொன்னார். இதில் எடப்பாடி பழனிசாமிங்கிறவர் இடையில அவர் சீஃப் மினிஸ்டராக வர்றார், ரைட்டா? அதுக்கப்புறம் அடுத்த ஒரு சட்டப்பேரவை தேர்தல்ங்கிறது 26 தானே வரப்போகுது. நீங்கள் சொன்ன அந்த டெஸ்ட்டு 26 தானே ஸ்டார்ட்டு. சார், நவீன் பட்நாயக்கு ஏதோ ஒரு டேட்டில் ரொம்ப முன்னால் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அது நீங்கள் உதாரணமாக சொல்லிட்டீங்க. அதுக்கு அடுத்து ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஏதோ ஒரு டேட்டில் அந்த ஆசிட் டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு, அது சொல்லிட்டீங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு இனிமேல் தானே ஆரம்பமாக போகுது 2026. இப்போ தானே இந்த விதமான நிலைப்பாடெலாம் எடுக்கிறாரு, இனிமே தானே. அப்போ நீங்கள் சொல்கிற அப்சர்வேஷன் 2026 தேர்தலப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்லை, ஏன்னா 2021 அந்த எலெக்ஷனை ஒரு அளவுகளாக சொல்லுவாங்க. பாருங்கள், எடப்பாடிக்கு பாருங்கள் இப்போ பிரதான எதிர்கட்சி ஆகிட்டார் அப்படின்னு. ஆனால் 2021 கூட அவர் வாங்கின அந்த சீட்டில் கிட்டத்தட்ட 32 சீட்டுக்கு மேலே அவர் வெறும் கொங்கு மாநிலத்திலேருந்து மட்டுமே வாங்கியிருக்கிறார். இதை நம்மளே உள்ளாட்சி தேர்தல் டிஸ்கஷன் நம்ம சொல்லியிருக்கிறோம். பாஜக உள்ளாட்சி தேர்தலில் நெல்லையிலையும் கன்னியாகுமரி மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அதை ஓவராலாக கொண்டு வர முடியாதுன்னு நீங்களே கூட சொல்லியிருக்கிறீங்க. இப்போது அப்படி பார்த்தா எடப்பாடி பழனிசாமியும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், கிட்டத்தட்ட 65 சீட்டுக்கு மேலே அவங்க வச்சுருந்தாலும் அதில் halfway மார்க் எல்லாமே கொங்கு மண்டலத்தில் மட்டும்தான் வந்திருக்கு. அப்படின்னா அது எப்படி ஒரு டிசைசிவான ஒரு பேன் தமிழ்நாடு லீடராக எடப்பாடி எடுத்துக்க முடியும்? 50% கொங்கு மண்டலமானு எனக்கு தெரியல. இல்லை, 50%. ஏன்னா இப்போ சவுத்தில் மதுரையில் 10 தொகுதினா 5 தொகுதி அவங்க ஏடிஎம்கே 32 சீட்டுக்கு மேலே மதுரையில். அதே போல் திருநெல்வேலியில் 10 தொகுதியில் 5 தொகுதி ஏடிஎம்கே வந்திருக்கு. அந்த மாதிரிலாம் இருக்குது. சவுத்துலேயும் அவங்க கணிசமாகவே தான் ஜெயிச்சிருக்காங்க, அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அதை வச்சு நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க? இல்லை, அவர் அந்த டிசைசிவ் லீடராக நவீன் பட்நாயக் மாதிரியோ ஜெகன் மாதிரியோ டிசைசிவ் லீடராக எடப்பாடி இருக்கிறாரான்னு. ஸ்டாலின் இருக்கிறாரு, ஸ்டாலின் ப்ரூவ். நான் அதைத்தான் சொல்கிறேன், ஸ்டாலின் முதலமைச்சராக டிசைசிவாக இருக்கிறாரா இல்லையாங்கிறது இந்த தேர்தலையும் 2026 தேர்தலையும் தானே தெரிய வரும். மக்கள் ஓட்டை வச்சு தானே டிசைட் பண்ணுவார். நீங்கள் நானும் பேசி டிசைட் பண்ணுறது இல்லை. அது எப்படி டிசைசிவாக இருக்காரா இல்லையான்னு எப்படி தெரியும்? நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 2019 தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி, அப்போது 19 சொச்சம்
பர்சன்டேஜ் ஏடிஎம்கே வாங்குகிறது. அதே கூட்டணி தான் அப்புறம் தொடர்ந்து 2021. ஆனால் 2 கட்சி இல்லை, தேமுதிக அப்புறம் கிருஷ்ணசாமி அவங்களாம் இல்லை. இல்லாத நிலையில் அப்போ வந்து ஏடிஎம்கே 33% ஆகுது. பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸு கூடுது. கிட்டத்தட்ட 66 தொகுதிகள் அவங்க ஜெயிக்கிறாங்க, 65 தொகுதி ஜெயிக்கிறாங்க. அந்த கூட்டணிக்கு 75 கிடைக்குது. ஸோ இந்த கேள்விக்கு பதில் வந்து எலெக்ஷன் அப்புறம் தானே கிடைக்கும். ஸோ அப்போ இது 24 தேர்தலில் எந்த வகையிலும் ரிஃப்ளெக்ட் ஆகாது அப்படின்னு நம்பலாம். பெருசாக இந்த 24 தேர்தலில் இந்த ஏடிஎம்கே எடுத்திருக்கக்கூடிய இந்த புது அந்த நிலைப்பாடு அப்படிங்கிறதுக்கான ஸ்பேஸே இந்த தேர்தலில் தான் உருவாக போகுது அப்படிங்கிறீங்க? இல்லை, 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று, ஏடிஎம்கே எடுத்திருக்கக்கூடிய ஒரு நூதனமான நிலைப்பாடு. நான் மோடியை எதிர்க்கவும் மாட்டேன், ஆதரிக்கவும் மாட்டேன். அப்படின்னா இந்த ஸ்பேஸுக்கு என்ன ஓட்டு கிடைக்கும் அது நமக்கு தெரியாது. இப்போது அது வந்து இங்கே புலனாக போகிறது. 1. 2வது, ஏடிஎம்கே கிட்டத்தட்ட கூட்டணியே இல்லாமல் இருக்கிறது. அதன் மூலம் ஏடிஎம்கேட ஒரிஜினல் ஹைட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கும். இந்த 2ஐயும் வச்சு 2026 காலச்சக்கரம் சுழலும். இல்லை, சீமான் அவர்கள் இந்த கருத்து கணிப்பில் நிறைய இடத்துல பார்க்குறோம், ஒரு 10% தாண்டக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக நாம் தமிழர் வந்து எமர்ஜ் ஆகுது. குறிப்பாக அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். இப்போ நெல்லையில் இருக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில் பேசும்போது கூட பிஎம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் பிஜேபிக்கு ஓட்டு போடணும் அப்படின்ட்டு ஒரு அறைகோள் விடுத்தார். ஆனால் வந்து அதில் ஒரு பெரிய பஞ்ச் வந்து நாம் தமிழருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்ட்டு வந்து நம்பப்படுது, குறிப்பாக அந்த கட்சிக்கு. ஸோ இது வந்து அவருக்கு இந்த எலெக்ஷனை தாண்டி 26 அவருக்கு என்ன மாதிரியான ஸ்பேஸை வந்து உண்டாக்கி தரும்? இதில் அவர் 10% தாண்டினார்னா சார், தேர்தலுக்கு தேர்தலை வந்து 1%, 1.5% வளர்ந்து கொண்டே போகிறார். அவர் ஒரு குறிப்பிட்ட கொள்கையில், லட்சியத்தில் உறுதியாக இருக்கார். எந்த காரணத்தை கொண்டும் அலையன்ஸ் வைக்கிறது இல்லைங்கிறத உறுதியாக இருக்கார். ஏடிஎம்கே தரப்புலேருந்து அவருக்கு பலமுறை தூது அனுப்பப்பட்டது. கடைசி வரைக்கும் அவர் வளைந்து கொடுக்குறார். அவர் வந்து கூட்டணி கிடையாதுங்கிறதுல உறுதியாக இருக்கார். ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னா, இந்த தேர்தலுக்கு தேர்தல் அப்படியே 1%, 1.5% வளர்ந்து 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 அது 30-35% தொட்டு ஏதோ ஒரு நாள் ஆட்சி பிடிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி இந்த 1%, 2% வளர்ந்துட்டு போகிறதில்ல ஒரு இடத்துல சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்துடும். அதுதான் அவங்களுடைய மேக்ஸிமமாக இருக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் போகவே முடியாது. அதுக்கப்புறம் என்னென்னா டிக்ளைன் ஆகும். ஸோ தொடர்ந்து சீமானும் கூட்டணியே இல்லாமல் இப்படியே போயிட்டு இருந்தார்னா இந்த லெவல் ஆஃப் க்ரோத்து தான் இருக்கும். போன தடவை ஒரு 7% வரைக்கும் வந்தார், 6% அந்த ரேஞ்சு அப்படின்னா இந்த தடவை 8 வரைக்கும் வருவார். அடுத்த தேர்தல் அது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் காத்திருக்கணும், அதில் ஒரு 9%. அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் காத்திருக்கணும், 10%. இப்படியே 3 வருஷம் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை காத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இவர் 20% வாங்கிறதுக்கு 20 வருஷம் ஆகிடும். இப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனால் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தேர்தலுக்கும் சொல்லி வச்சது மாதிரி 1%, 2% வளர்ந்துகிட்டே போகாது. இந்த மாதிரியான கட்சிகளுக்கு சேச்சுரேஷன் பாயிண்ட்னு ஒன்று உண்டு. ஒரு லெவலுக்கு தான் போகும், அதுக்கப்புறம் அது போகவே போகாது, டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் என்னென்னா, இந்த சேச்சுரேஷன் பாயிண்ட்டை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு டிக்ளைன் ஆகிறதுக்கு முன்னாலேயே அவர் தனக்கு தோதான, தனக்கு ஓரளவுக்காக ஒத்து வரக்கூடிய கட்சியோடு அவர் அலைன்ஸ் வைக்கணும். அப்படி இல்லைன்னா எதிர்காலத்தில் அந்த கட்சி வந்து பெரிய அளவில் இருக்காது. இன்னொன்று, நாம் தமிழருக்கு இருக்கக்கூடிய பலம் சீமான் மட்டும்தான், அவருடைய பேச்சு. பலவீனம் அந்த கட்சிக்கு உள்கட்டமைப்பே கிடையாது. இந்த 2 கழகங்களுக்கு இருக்கிற மாதிரியான தமிழகம் தழுவிய பக்காவான ஒரு உள்கட்டமைப்பு இருக்குது பாருங்கள், ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த், அது கிடையவே கிடையாது. வெறும் பேச்சை வச்சுட்டு அதனால் ஈர்க்கப்பட்டு அதனால் வர்றவங்க போட்டுக்கிட்டே போயிட்டுருக்காங்க, அவ்வளவுதான். இது எத்தனை காலத்துக்கு போகும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் உள்கட்டமைப்பை வலுப்படுத்தாமல் வெறும் சொற்பொழிவாற்றிக்கொண்டே இருப்பேன், அதை வச்சுட்டு 4 பேர் ஓட்டு போட்டே இருப்பாங்க. இது ஓட்டு போடுவாங்க, ஆனால் ஒரு நாள் நீங்கள் அதிகாரத்துக்கு வர முடியாது. ஆனால் அவர் பேசுகிறது எல்லாம் தமிழன் சாதிக்க வேண்டியது என்ன, அது என்ன, இது என்ன எல்லாம் சொல்கிறார். இதெல்லாம் அவர் சொன்னதில் 100ல் 1 பங்காக செய்யணும்னா அவர் கையில் அதிகாரம் இருக்கணும். அதிகாரத்தை செய்கிறதுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை 1% நீங்கள் கூடிக்கிட்டு இருக்கிறது மூலமாக ஒன்றுமே செய்ய முடியாது. அதிகாரத்தை கைப்பற்றணும்னா அதற்கான வழிவகைகளை ரொம்ப யதார்த்தமான முறையில் அவர் மேற்கொள்ளணும். தமிழ்நாட்டில் கூட்டணி வச்சால் ஒழிய ஒன்றும் நடக்காது. ஆனானப்பட்ட டிஎம்கேயே
அதுக்கு எலெக்ஷனில் எப்போ நின்னதோ அந்த 50லேருந்து இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி இல்லாமல் நின்னதே கிடையாது. இது வந்து நம்ம தேர்தலுக்கு முன்பாக எடுக்கக்கூடிய ஒரு கடைசி நேர்காணல். இதுக்கப்புறம் அரசியல் பற்றி கொஞ்ச நாள் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி. வாக்காளர்களுக்கு உங்களோட அப்பீல் என்ன? உங்களுடைய இப்போ ஒரு அரசியல் அப்சர்வராக இந்த எலெக்ஷன் எப்படி பார்த்துருக்கீங்க, ப்ளஸ் வாக்காளருக்கு உங்களுடைய அப்பீல் என்ன? என்னுடைய அப்பீல் ஒன்று தான். இந்த தேர்தல் எதற்கானது என்று எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். நோக்கம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதனுடைய நோக்கம் மத்தியில் புதிய மத்திய அமைச்சரவையை உருவாக்குவது, மத்திய அரசை உருவாக்குவது, யார் பிரதமர் என்பதை தீர்மானிப்பது. இப்போ யார் பிரதமர் அப்படிங்கிற ஒரு சாய்ஸில் ஒரே ஒருவர் தான் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டிருக்கிறார். மற்ற எந்த இடத்துலையும் பிரதமர் வேட்பாளருக்கான அறிகுறியே கிடையாது. ஸோ தங்கள் தரப்பில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இன்னார் தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லக்கூட முடியாதவர்கள் பக்கத்தில் எப்படி மக்கள் நிற்க முடியும்? என்னுடைய டீமுக்கு இன்னார் தான் கேப்டன்னே சொல்ல முடியாத ஒரு டீமுக்கு ஆதரவாக கேலரியில் உட்காந்துருக்கு கைதட்ட முடியுமா? அப்படிங்கிறப்போ எந்த டீம் கேப்டனை அனௌன்ஸ் பண்ணியிருக்கோ, எந்த டீம் ஒரு கேப்பபிள் கேப்டனை அனௌன்ஸ் பண்ணியிருக்கோ அந்த டீமுக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும். அதுதான் என்னுடைய அப்பீல். நன்றி சார். பல கேள்வி பதில். தேங்க்யூ சார். தேங்க்யூ.